அன்புடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் பல சந்தேகங்களை கிளப்பி வருகிறார்கள். கலிதோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறார்கள். கலியுகத்தில் அதர்மமே தலைபிரித்தாடும் என்கின்றன ஆன்மீக நூல்கள். கலியில் அறம் சார்ந்த சொல்லும் செயலும் கேலிக்கு ஆளாகும் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். இப்படிப்பட்ட கலியுகத்தில் வாழும் நாம் ஒவ்வொருவரும் கலிதோஷத்திலிருந்து தப்பிக்க எளிய வழிகளை பிரம்மதேவர் சொல்லியிருக்கிறார். கலி விடம்பனம் என்னும் நூல் ஒரு சுவாரஸ்யமான தகவலை கொடுக்கிறது. நீலகண்ட தீட்சிதர் அருளிய இந்நூல் கலியின் தன்மையை வஞ்சக புகழ்ச்சியாய் விவரிக்கிறது. அதில் 2 விதமான யோகங்களை பற்றி குறிப்பிடுகிறார் தீட்சிதர். திறமையாக பொய் சொல்வது, இனிமையாக பேசி பகைவரையும் மயக்குவது. இந்த 2ம் ஒருவனிடம் இருந்தால் அவனிடம் ஏராளமாக பொருள் சேரும். இதற்கு பெரிதான பொருள் வரவு யோகம் என்று பெயர். இதற்கு நேர் எதிரானது அடுத்த யோகம். அது சத்தியம், நல்ல கல்வி ஆகிய 2ம் ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு வறுமைதான் கிடைக்கும். அது பெரிய வறுமை என்னும் யோகமாகும். அதாவது உண்மைக்கும் நல்ல கல்விக்கும் கிடைக்கும் பலன் வறுமைதான் என்கிறார் நீலகண்ட தீட்சிதர். எவ்வளவு நயமாக கலியின் பாதிப்புகளை விளக்குகிறார். சரி, இந்த கலியுக தோஷத்தில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும்? துவாபர யுகத்தின் முடிவில் நாரதர் பிரம்மாவிடம் சென்றார். தந்தையே, எல்லா இடங்களையும் சுற்றி வருகின்ற நான் கலியை, தோஷங்கள் மிகுந்த கலியுகத்தை என்று பொருள், எவ்வாறு தாண்டி செல்வேன் என்று கேட்டார். அதற்கு பிரம்மதேவர், நாரதா, எல்லா வேதங்களின் இரகசியமான தாத்பரியத்தை சொல்கிறேன் கேள். அதனால் நீ கலியின் துன்பத்தை அடைய மாட்டாய். பகவானும் ஆதிபுருஷனுமான நாராயணனின் நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் கலி இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் என்றார். அப்படிப்பட்ட நாமம் எது என நாரதர் கேட்டார். அதற்கு பிரம்மா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ரமே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இப்படி இந்த நாமங்களை சேர்த்து சொல்லி வந்தால் கலியின் தோஷம் நாசமாகிவிடும். சகல வேதங்களும் இதை தவிர வேறு வழி இல்லை என்றே கூறுகின்றன என்று பதில் சொன்னார். கலி சந்தானோபிஷத் சொல்லும் கதை இது. ஆகவே நாராயணன் நாமத்தை சொல்லி நம்மை நன்னிலைப்படுத்தி கொண்டு தெய்வ அருளுக்கு பாத்தியப்பட்டு கலிதோஷத்திலிருந்து நாம் மீண்டு நல்லபடியாக வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.